நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன, பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நாம் இன்றளவும் பின்பற்றின்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நம்ம வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம் தான் சொல்லின்னு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பயுமே நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம் தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி மதி கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவு மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரிபாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை ரெண்டுத்தையும் மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலம் தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறார். தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறான். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவு நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும் அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுவாள், நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்றைக்காவது கண்களால் பார்த்துருக்கோமான்னா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் என்றாலும் இருக்கிறது, அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, இது அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான், அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துகிட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளிலும் விட்டுட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். இப்போ இது ஒன்று நம்ம இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி வந்து புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. அன்பிற்கினிய மேஷ ராசி நேயர்களே, இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுடைய எனர்ஜி எப்படி எடுத்துக்கலாம் அதை தான் நம்ம பார்க்குறோம். பெரும்பாலுமே இந்த மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் அவசரப்படுதலை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அற்புதமான யோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேஷ ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பேச்சு சார், நல்ல விதமாக பேசுவீங்க. உங்களை மாதிரி ஒரு பேச்சுத்தன்மை யாருக்குமே கிடையாது. அந்தளவுக்கு ஈர்க்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள், எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எதுலையுமே ஒரு அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னா சொல்லலை, நல்ல விஷயம். மேஷராசி அதிகாரத்தன்மை இருந்தால் தான் எல்லாமே எதிரியெல்லாம் அடக்க முடியும் அப்படின்ற விஷயம் தெரியும். இருந்தாலும் இந்த அதிகாரத்தால் நமக்கு பிரச்சனைகள் வருதே, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? ஆமாம், அதிகாரம் இருக்க தான் செய்யணும், அந்த அதிகாரத்தினாலே உங்களுக்கு பிரச்சனை வருது. ஆமாம், மேஷ ராசியில் பெரும்பாலும் உங்கள் பேச்சுக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது. அந்தளவுக்கு பேசுகிறீங்க, நல்லா தான் பேசுகிறோம், நல்லா தான் நடந்துக்கிறோம், என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வந்து நிற்குது. காரணம் அந்த பேச்சு தான், உங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. அதிகார துஷ்பிரயோகம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் யாரெல்லாம் நம்புகிறீங்களோ, ஆமாம், யாரெல்லாம் நம்புகிறீங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா சாஞ்சர சாயிர பக்கம் அமைக்கிற ஆடு அப்படின்னு சொல்கிறான். எந்த பக்கம் கொஞ்சம் பலமாக இருக்கோ அந்த பக்கம் போயிடுவா. நிலையில்லாத தன்மையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஸ்டெடியான ஒரு பர்சனாலிட்டி எனக்கு கிடைக்க மாட்டான் சார். என்னை உயர்த்தக்கூடிய, நான் முழுசாக நம்பினேன், அந்த அவர் தான் முழுமையாக என்னை உயர்த்த போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் இல்லை அப்படின்றத எனக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. நேராக நின்று உங்களை எதிர்ப்பவர்கள் குறைவு. என்ன, நீங்கள் மேஷ ராசிக்காரங்க, உங்களை நேராக நின்று எதிர்த்து ஜெயிக்க முடியாது. மறைமுகமாக நின்று தான் உங்களை எதிர்க்க முடியும். ஆமாம், எப்படி ஸ்ரீராமன் வாலியை வந்து மரத்தின் பின் ஒளிந்து தாக்கினானோ அதன் போலத்தான் உங்களை வந்து ஒருத்தர் தாக்குறார் அப்படின்னா மறைந்திருந்து தான் தாக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் மேஷராசினியர்கள், மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த இந்த மேஷராசினியர்களுக்கு பேச்சுக்கள், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் நம்பிய நபர் உங்களை உயர்ந்த இடத்திற்கு செல்ல மாட்டேங்கிறார். இதுதான் விஷயம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு என்னைக்காவது நீங்கள் யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? சிந்தித்து பாருங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். அதனால் பேச்சுக்களில் சற்று கவனம் கொடுங்க, நிறையவே கவனம் கொடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி போய் நின்று தீர்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ரொம்ப ரொம்ப வழவழலாம் பேசக்கூடாது.
வெட்டு 1 துண்டு 2 முடிஞ்சிடணும். அந்த காரியம் என்பது முடிந்து விட வேண்டும். லெஃப்ட் ரைட், டூ ஆர் டை. ஆமாம், இந்த அதிகார போக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்த அப்போ இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நீங்கள் செயல்படணும். இடத்துக்கேற்ற மாதிரி மாற்ற மாட்டீங்க. இதுதான் உங்கள் பிரச்சனையே. எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி யோசனை பண்ணுறீங்க. இதில் வரக்கூடிய பிரச்சனை தான் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேஷராசிக்காரங்க இந்த தட்சிணாயன காலத்தை மிகப்பெரிய ஒரு காலமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய சக்தியை நீங்கள் உள்ளே வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தட்சிணாயனத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம். எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை. பிள்ளைகள் வளர்கிற வரைக்குமே நல்லா இருக்கான் சார், வளர்ந்த பிறகு என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேறான் சார். இது மேஷராசிக்காரங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நல்லா தான் சார் இருக்கான், வெளியில எல்லாம் நல்லா இருக்கான், எல்லாம் பண்ணுறான், நல்லா படிக்கிறான், நல்லா பண்ணுறான். ஆனால் என்னை விட அதிகமாக போகிறான், மதிக்க மாட்டான், இன்னொருத்தவங்க பேச்சு கேட்குறான், என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் மேஷராசிக்காரங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரங்க சார் இன்னொருத்தவங்களை சாதகமாகவே போய் நான் தொழில் பண்ண வேண்டியதாக இருக்குது சார். ஆமாம், எனக்குன்னு ஒரு காலம், எனக்குன்னு ஒரு நேரம், என்னுடைய நேரம் எப்போ வரும், இதெல்லாம் கேட்குறீங்க. ரொம்ப 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 கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா உத்தியோக ஸ்தானாதிபதியான பாவகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை எப்பயுமே ஒரு ரூட் பர்சன், சரியாகவே இருக்கணும் இவர் அப்படின்ற மாதிரி இருப்பார். லாபம் வரலனாலும் பரவாயில்ல சார், எனக்கு நஷ்டம் வராத இருந்தாலே போதும், என்னுடைய தொழிலை நான் நல்லபடியாக நடத்துருவேன். ஆமாம், எனக்கு எதிரே ஒருத்தன் கடை வச்சா அவன் கடை நல்லா போகுது, என்னுடைய இடம் போக மாட்டேங்குது சார். இதெல்லாம் எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்றத சிந்திச்சு பாருங்கள். வரக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபரை நினச்சிருப்பீங்க, முக்கியமான ஆளை தான் நம்பியிருப்பீங்க, முக்கியமான தருணத்தில் கரெக்டாக கட் பண்ணிட்டு போய்கினே இருப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இந்த மேஷராசிக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுறது நண்பர்களால். இல்லை கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த இடத்த ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். எந்த ஒரு காரியத்தையுமே அவசர கோலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள். இது சரியாக இருக்கும், இது சரியாக இருக்கும், போங்க. உங்களை மாதிரியே நீங்கள் எல்லாரையும் நீங்கள் நினைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இதுதான் விஷயம். ஆமாம், இதுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய காலம்தான் தட்சிணாயனம். இதுக்கெல்லாம் எப்படி சார் தட்சிணாயனம் தீர்வு தந்துடும்? கண்டிப்பாக பதில் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடின உழைக்கிறேன் சார், நிறைய எஃபெக்ட் போடுறேன், ஆனால் அதனுடைய ஈடுதனம் என்பது, ஊதியம் என்பது எனக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட 2 hours சம்பளம் தான் சார் எனக்கு கையில் வருது, இருப்பு என்பது இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். தேரி வாய்ஸ் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காது சார். எதையுமே ஒரு படித்து கேட்டு இது மாதிரிலாம் நீங்கள் நடவடிக்கைலாம் நடக்க மாட்டீங்க. அனுபவ ரீதியாக நடவடிக்கை இருக்கா? அனுபவம் தான் சார் ஆசான் எனக்கு. ஆமாம், சுடும் என்றால் எப்படி சுடும்? நெருப்பு சுடும் தான் மூத்தவர்கள் சொல்கிறாங்க, கவனமாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கையை வச்சு பார்க்குறீங்க, அப்போ தான் அந்த சுடுனுடைய அந்த தொடு உணர்தல் என்பது உங்களுக்கு தெரியுது. ஓ, இதான் பழுது சுடுதல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எப்படி அஃபெக்ட் பண்ண முடியும்? அதனால் மேஷ ராசிக்காரங்க சற்று பேச்சுக்களில் கவனம், கூட்டாளிகளில் கவனம், நண்பர்களோடு கவனம். ஏன் மேஷராசிக்காரர்கள் புத்திரர்கள் ஏன் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக இணை இல்லாமல் போகிறது? ஆமாம், பின்னாடி காலத்தில் எல்லாமே இந்த மேஷராசியில் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, என்னுடைய கடமை நான் சரியாக தான் சார் செஞ்சேன். என்னுடைய மகன்களுக்கு, என்னுடைய மகள்களுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய வீட்டுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, சொந்த பந்தங்க எல்லாருக்கும் நான் எல்லாமே நல்லது தான் சார் செஞ்சேன். ஆனால் பின்னாடி காலத்தில் யாருக்கும் பெருசாக எனக்கு செய்யணும்னு தோண மாட்டேங்குது சார். யாருமே என்னை கவனிக்க மாட்டேன், எல்லாமே என்னை வரவேற்று நின்னா, இன்றைக்கி நான் தனியாக தான் நிற்கிறேன்,
எல்லாம் அவ ஒரு கூட்டாக நிற்கிறா. இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. இதெல்லாம் மாற்றக்கூடிய காலமாகத்தான் இந்த தட்சிணாயனம். உங்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சக்தியை எப்படி பெருக்கிக்கணும், உள்ளுணர்வுகளை எப்படி அதிகரிக்கணும், இதிலிருந்தெல்லாம் இனி வரக்கூடிய வாழ்க்கை நாம் எப்படி காவந்து பண்ணிக்கணுன்றதுக்காகத்தான் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்ற ஒரு காலம் வருது. இறையருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு திருவருள் கிடைக்கும். ஆமாம், கடவுள்லாம் ஒன்றும் இல்லை சார், கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. எல்லாருமே ஒரு கால நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய கால நேரம் உண்டு. என்ன, மனிதர்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதே சொல்லக்கூடிய நபருக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள் வருதாயின் அப்போ அந்த கடவுளை அவர் தேடுவார். ஐயோ, கடவுள் இருக்கிறியா இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குற, இவ்வளோ ஏன் பிரச்சனை கொடுக்குற அப்படின்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். மரணம் என்று ஒன்று இல்லை என்றால் இங்கே கடவுளுடைய சிந்தனைகள் யாருக்குமே வராது. கண்டிப்பாக எதற்குமே இரண்டு காலங்கள் உண்டு. ஒரு சக்தி இருக்குதென்றால் அதற்கு நிகரான எதிர் சக்தி உண்டு. இது எல்லா விதிகளுக்குமே பொருந்தும். அப்போ நன்மை இருந்தால் தீமை இருக்கும், நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும், இனிப்பு இருந்தால் கசப்பு இருக்கும், பகல் இருந்தால் இரவு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் என்ன செய்யும்? நல்லது கண்டிப்பாக வரும், அது வராமலாம் போகாது. அப்போ நல்லது நடக்கும்போது நாம் எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்றைக்குமே பாருங்கள், ஹாப்பியாக இருக்குது ஒரு மைண்டு அப்படின்னா அது அடுத்தடுத்த ஹாப்பிக்கு தான் போயிட்டே இருக்கும். அது துன்பம் வருது அப்படின்னக்குள்ள தான் எதனால் துன்பம் வந்ததுன்ற ஆராய்ச்சி, அதுக்கு காரணம் நாம தான் அப்படின்றத இந்த மனசு ஏற்கவே ஏற்காது, கண்டிப்பாக ஏற்காது. அதனால் துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் சரிவிகிதமாக தன்னுடைய மனதை பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல. ஆமாம், இது இப்படியும் நடக்கும் இப்படியும் நடக்கும், அதெல்லாம் வந்து தான் போகும், இதெல்லாம் லைஃப் அப்படி தான். இதில் நாம் எப்படி சரியாக நடந்துக்கிறது, பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி போகிறது. ஆமாம், அன்றாட வாழ்க்கை நாம் எப்படி ஆரம்பிப்பது, ஏனோ தானோன்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு அட்டவணைப்படுத்தணும். நம்ம லைஃப்பை முதல்ல அட்டவணைப்படுத்திக்கணும். சார் எப்படி சார் ப்ரோக்ராம் பண்ணிலாம் நான் லைஃப்பை வாழணும்லாம் எப்படி சார் வாழ முடியும்? ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், ஒரு நாளைக்கு டயர்டாக இருக்கும், 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அன்னைக்கு. அதெல்லாம் இல்லை. மனம்தான் முதல்ல ப்ரோக்ராம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கிளம்பும்போது மிக மிக சந்தோஷமாக கிளம்புறீங்க, ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக ஆக்ரோஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு கிளம்புறீங்க. அதே இடத்த போயிட்டு எல்லா விஷயம் முடியும் நீங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தூங்கின்னு வருவீங்க, ரொம்ப ரொம்ப டயர்டாகி போச்சு, சோம்பலாகி போச்சு. ஆக்சுவலாக டயர்டானது என்னுடைய உடம்பு ரொம்ப வலிக்குது சார், என்னுடைய உடம்பு ரொம்ப டயர்டாகி போச்சு. இங்கே டயர்டானது உடம்பா மனசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனசு தான் டயர்டாகும், உடம்பு டயர்டாகாது. ஆமாம், ஏன்னா மனம் அங்கே அது நிறைவேறி விட்டது, அதனால் அது டயர்டாகுது. மேஷராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த கோல் உள்ள வந்துட்டே இருக்கணும். ஒரு காரியத்தை நாம் தொட்டு விட்டால் அது இலக்கு கிடையாது, அடுத்த இலக்குக்கு நாம் தயாராகிடணும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் முழுவதுமே இறை பணியை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இறையருளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். ஏன்னா இந்த தட்சிணாயனம் என்பது இரவு பொழுதாக சொல்லப்படக்கூடியது. அப்போ தேவர்களுக்கு இது இரவு நேரம். இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தட்சிணாயனத்தில் எல்லா காரியங்களும் செய்கிறோம். கல்யாணம் பண்ணுறோம், வீடு கொடுத்தனம் வைக்கிறோம், எல்லா விஷயங்களும் செய்கிறோம். அப்போ இந்த தட்சிணாயன காலங்கள் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜியை இறையருளுக்கு கொடுத்துட்டு உத்தராயணத்தில் தான் நாம் பகல் மாதத்திலலாம் எல்லா விஷயத்தையும் செஞ்சதாக வரலாறுகளும் சுவடுகளும் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி கடைப்பிடிக்க மாட்டாது. ஏன்னா டே பை டே நம்மளுக்கு ஆக்டிவிட்டே இருந்துகிட்டே இருக்கணும், வேக வேகமாக நடத்தணும், வேக வேகமாக முடிஞ்சிடணும், வேக வேகமாக போயிடணும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாட்ஸ்.
எவ்வளவுக்கு எவ்வளோ விஞ்ஞான அறிவுகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு அழிவு சக்தியும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை ஏதாவது மாற்று கருத்து உண்டா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அன்னைக்கு குருகுலம் இருந்தது, இன்றைக்கி குருகுலம் இருக்கா? இல்லை. மாணவர்கள் ஒற்றுமையாக கூட்டாக இருந்து அங்கே உயர்ந்த குலத்தோர் தாழ்ந்த குலத்தோர் அப்படிலாம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. நீ போய் விறகு எடுத்துகிட்டு வா, நீ போய் ஏதாவது ஜாமான் பறிச்சுட்டு வா, இந்த மாதிரி தான் அந்த குருகுலத்தை அவங்க பயின்றாங்க. அங்கே ஒற்றுமை இருந்தது, மன ஒற்றுமை. எல்லா மாணாக்களுக்கும் குரு பக்தி இருந்தது. அதெல்லாம் இன்றளவுலாம் கிடையாது. ஆமாம், குரு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்றைக்கி போய் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கார், மாணாக்கர்லாம் பின்னாடி தானே வராங்க. அந்த குருகுலெல்லாம் போய் இன்றைக்கி வாட்ஸ்அப் கல்வி ஆகிடுச்சு, இன்றைக்கி தொலைதூர பயணம் ஆகிடுச்சு, ஏதோ பரிணாம வளர்ச்சிகள் மாறிக்கொண்டே வருது. அந்த பரிணாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா ஊரில் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் நாம் மட்டும் ஒரு தனி மாதிரியாக இருந்தோம்னா இந்த உலகம் ஒத்துக்காது, நம்மளை ஏளனமாக பார்க்கும். அதனால் ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சங்கடங்கள் எல்லாம் இருக்கும் எப்பவுமே. என்ன, மேஷராசி தைரியமான ராசி, அதிகாரத்தன்மையுள்ள ராசி, அடக்கி ஆளும் குணன் படைத்த ராசி, பேச்சுக்களை சாதுரியமாக பேசி தந்திரவாகனம் பேசி தன்னுடைய சுய காரிய புலியான ஒரு ராசி இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லப்படுது. திட்டம் தீட்டுவதில் மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தவர்கள் ஸ்கெட்ச். ஆமாம், இந்த மேஷராசிலாம் ஒரு அதிகாரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் அதிகாரி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அந்த ஸ்கெட்ச் பண்ணுறதுல அவ்வளோ வல்லமை படைத்தவர். ஆமாம், இதெல்லாம் ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இருக்கா, கட்டிடத்துறையை சார்ந்திருக்கா அப்படின்னா அவரெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அந்த கட்டிட பணிகள் அவ்வளோ அக்யூரசி தன்மையாக இருக்கும். ஏன்னா ஷார்ப் மைண்டு, எல்லாரை விட இருக்கக்கூடிய ரகசிய அறிவுகளை விட இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவராக இருக்கும். ஆமாம், இந்த வரக்கூடிய இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு இறைப்பணிகளை இடைவிடாது செய்யுங்கள். ஆமாம், ஆவணி பிறக்கக்கூடிய அந்த காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லப்படுகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பகவான் பெருமாளுடைய கோயிலில் 12 மணியிலிருந்து அந்த நடை திறந்திருக்கும். எவர் ஒருவர் 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தொடர்ச்சியாக சேவார்த்தி பண்ணுகிறாரோ அவன் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறதாக பெருமாள் சான்று கொடுத்துருக்கார். அந்த காரியத்தெல்லாம் எடுங்க. இந்த 6 மாத காலத்தில் என்னென்ன விசேஷங்கள் ஆலயங்கள் இருக்கோ அத்தனையும் கலந்துக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இனி வரக்கூடிய சந்ததிகள் எந்தெந்த காரியத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம், இந்த தட்சிணாயன காலம், இந்த தட்சிணாயனம் எல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய பணிகள். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், அப்போ வீட்டு வாசலில் கோலம் போடணும், அப்போ பகவானுடைய துதிகளை பாடணும், என்னென்ன நோன்பு வருதோ அதையும் நோன்பு இருக்கணும். அப்போ எந்தெந்த குழுக்களாக இருந்து ஒன்றிணைந்து கூட்டாக இணைந்து இறைவனுடைய நாமத்தையும் திருநாமத்தையும் உதித்து தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்த உத்தராயண காலத்தில் அன்பு பண்பு செழிப்போடு நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய அத்தனை விசேஷ கோயில்களையும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய சக்தியையும் யுக்தியையும் உங்களுடைய ரகசியத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரர்கள் அமைதியாக கையாள வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அவசரத்தனத்தால் தான் நீங்கள் எங்கே சாதனை இழக்கிறீர்கள் என்று தெளிவு பெறாமல் இருக்கிறீர்கள். அவ்வளோதான். அவசரப்படுதல் என்பது காரியத்தை தோல்வியாக்கக்கூடிய ஒரு விஷயம். நின்று யோசித்து உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். இந்த தட்சிணாயனம் வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகருடைய பூஜை இருக்குது, புரட்டாசியில் தீபாவளி இருக்குது. அப்போ கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய முழுவதுமே ஒளிமிகுந்த மாதமாக சொல்லப்படுகிறது. தீப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. மார்கழி முழுவதுமே திருப்பாவை இருக்குது, அப்போ நோன்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வேத உபாசனம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழியை சொல்கிறேன். வேத உபாசனம் பண்ணலாம். வேதத்துக்கெல்லாம் மூலம் விநாயகப் பெருமான் ஆவணி அவிட்டமாக சொல்லப்படுகிறது.
அப்போ வேதத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு வேத பண்டிகைன்னு சொல்லக்கூடிய இந்த பூநூல் பண்டிகை இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய இந்த சொர்க்கவாசல் திறப்பான இந்த வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. இறைவனுடைய நாமங்களை ஜெபியுங்க. தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனுடைய மந்திரத்தையும் உபகாரத்தையும் பரிவாரணை பண்ணுங்க. இந்த தட்சிணாயன காலத்தை உங்களுக்குடைய சக்தியை பெறக்கூடிய தட்சிணாயன காலமாக மாற்றி உத்தராயண காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.